பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பு மரணம் பிரியமாக என பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றேன். எமக்கெல்லாம் தெரியும், எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக உலகின் பல்வேறுபட்ட நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களும் பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் எமது இஸ்ரேலுடைய பொதுமக்களை வீதிக்கிறங்கி சுமார் 300க்கு மேற்பட்ட இடங்களில் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராகவும் அவருடைய இராணுவத்துக்கு எதிரான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களாக வெடித்திருக்கின்றது என்பதை நம்ம அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மக்களுக்கே விளங்கிட்டு, அந்த மக்களுடைய கோஷம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்துக்கிட்டு ஒன்றும் கிழிக்க தேவையில்லை, உங்களுடைய இராணுவத்தை அனுப்பி அந்த மக்களை அழிச்சு ஒன்று கிழிக்க தேவையில்லை, வெங்கி காட்டுறது தெரியும், நீங்கள் வந்து சமாதானத்துக்கு போங்க, யுத்த நிறுத்தம் வர வேண்டும், யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு எங்களுடைய பணைய கைதிகள் விடுவிக்க வேண்டும், நீங்கள் முற்றுக்காட்டி அறிக்கிறீர்கள், நீங்கள் வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்காக நீங்கள் இந்த யுத்தத்தை தொடர்கிறீர்கள் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு செருப்பால் அடித்ததை போன்று அந்த மக்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள். நம்ம நினைப்போம், இஸ்லாமிய நாடுகள் தான் போராடும், இஸ்லாமிய இறைவன் எவ்வாறுபட்ட மாற்றத்தை உண்டுபடுத்துகிறான் என்பதை நம்ம வழங்க வரும் தோழர்களே. அந்த நாட்டு மக்களே அந்த நாட்டு அரசுக்கு எதிரான பிரச்சாரமாக இருக்கின்றது. எமது நாடே மாதிரி எமது முன்னாள் அதிபருக்கு எவ்வாறுபட்ட நிலை ஏற்பட்டதோ, வீட்டுக்கு அனுப்பினார்களோ, அதை போன்று இன்ஷா அல்லாஹ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு அவர்களுக்கு ஒரு சின்ன திருத்தமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டத்தில் அவர் இருப்பார் என்பதை மாற்றுக்கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் ஆஜியாருக்கு நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் காரணமாக அவர் போவாருங்கிறது அவருக்கே தெரியும். அப்படி நம்ம வந்துக்கிட்டு இதை யுத்தத்தை நிறுத்தினா எலெக்ஷன் வரணும், எலெக்ஷனில் எப்படி நம்ம தலையால் கீழே குதித்தாலும் நம்ம வந்துக்கிட்டு வெற்றி பெற மாட்டோன்னு தெரிந்துக்கிட்டு தான் அந்த அப்பாவி மக்களை கொண்டு ஒழிச்சு கொண்டிருக்கின்றார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். உறவுகளே, எமது இறைவன் எவ்வாறு பற்ற மாற்றங்களை உண்டுபடுத்தி நம்ம விளங்க வேண்டும். கீத்துன கைதா வாக்கியத்து கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிற நானும் சூழ்ச்சி செய்வேங்கிறாங்க. இறைவனுடைய சூழ்ச்சியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த நாட்டு மக்களே அந்த அரசுக்கு திரும்பிக்கு இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன உறவுகளுக்கு பிரார்த்திங்கள். நம்மளால் முடிந்தது இந்த ஜனநாயக வழியான போராட்டங்கள், ஜனநாயக வழியான அவர்களுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவர் தான். இலங்கை மக்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாலஸ்தீன மக்கள் எமது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட பொழுது நமக்காக அந்த மக்கள் போராடினார்கள், நமக்காக அந்த மக்கள் குரல் எழுப்பினார்கள். அந்த மக்களை உயிரோடு எரித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அந்த மக்களுக்காக எமது எந்த முடியுமான போராட்டங்களை பங்கெடுங்கள், முடியுமான பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் என்பதோடு இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்திங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் இம்மலை போட்டு நிம்மதியாக சந்தோஷமான சுதந்திர பாலஸ்தீனம் ஜொலிக்க வேண்டும் என்பதை பிரார்த்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.